ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனல் அண்ட் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஜாப் ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஜாபோட ஃபுல் டீட்டெயில் லிங்க் யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். அதை செக் பண்ணி கிளிக் பண்ணுங்கள், நம்ம வெப்சைட்டுக்கு வரும். ஆர்கனைசேஷன் நேம் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். இது ரிலீஸ் ஆயிருக்க ஒரு லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷனை பற்றின டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். போஸ்ட்டோட டீட்டெயில்ஸ், அதாவது எக்ஸாமினேஷனோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ஏர்ஃபோர்ஸ் காமன் அட்மிஷன் டெஸ்ட் AFCAT AFCAT, அதே போல் NCC ஸ்பெஷல் என்ட்ரி, 2 டைப் ஆஃப் போஸ்டிங்ஸ் இருக்குது. டோட்டல் வேகன்சி வந்து 304. சேலரி பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பே ஸ்கேல் படி லெவல் 10 56,100 to 1,77,500. அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 28 ஜூன் 2024. ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். அஃபிஷியல் வெப்சைட் டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க் வந்து கீழே நம்ம அந்த பேஜோட பாட்டமில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் உங்களுக்கு கிளிக் பண்ணி காமிக்கிறேன். குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ அதாவது இந்த வேகன்சி பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்குது. ஒன்று வந்து ஃப்ளையிங் பிரான்ச், அதுக்கப்புறம் வந்து கிரவுண்ட் டியூட்டி, அதாவது கிரவுண்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி ஆஃபீஸில் டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல். ஸோ கிரவுண்ட் டியூட்டிலே 2 பிரான்ச் இருக்குது, நான் டெக்னிக்கல் பிரான்ச், அப்புறம் வந்து டெக்னிக்கல் பிரான்ச். ஸோ ஃப்ளையிங் பிரான்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 50% மார்க்ஸ் வந்து ஃபிசிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸில் இருக்கணும் 12th லெவலில். அதோட சேர்த்து 3 இயர்ஸ் வந்து கிராஜுவேஷன் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இது ஒரு கண்டிஷன். அல்லது BE BTECல வந்து மினிமம் வந்து 60% மார்க்ஸ் இருக்கணும். ஸோ இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ டேரெக்டாக வந்து அதில் 60% மார்க்ஸ் இந்த மாதிரி தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இது வந்து ஃப்ளையிங் பிரான்ச்சுக்கு. அடுத்து கிரவுண்ட் டியூட்டியில் நான் டெக்னிக்கல், இதுக்கு பார்த்தீங்கன்னா 50% மார்க்ஸ் வந்து ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸில் +2ல் இருக்கணும். அதோட சேர்த்து 3 இயர்ஸ் வந்து கிராஜுவேஷன். அல்லது BE BTECல வந்து 60% சேம் தான். அதே போல் டெக்னிக்கல் பிரான்ச், இந்த டெக்னிக்கல் பிரான்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில டிசிப்ளின்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்ஜினியரிங்கில் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ், இந்த மாதிரி டிசிப்ளின்ஸில் மட்டும் நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணலாம். அதில் வந்து 60% வந்து மார்க்ஸ் இருக்கணும். அதே போல் 12th வந்து ஃபிசிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸில் அந்த மினிமம் 60% வந்து மார்க்ஸ் தான் அப்ளை பண்ண முடியும். சேலரி டீட்டெயில்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பே ஸ்கேலில் இந்த லெவல் 10. ஏஜ் லிமிட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் தனித்தனியாக இருக்கும். மினிமம் வந்து 20 இயர்ஸ் தான் எல்லாத்துக்குமே. மேக்ஸிமம் வந்து ஃப்ளையிங் பிரான்ச்சுக்கு 24 இயர்ஸும், கிரவுண்ட் இதில் நான் டெக்னிக்கலுக்கு 26, அப்புறம் வந்து டெக்னிக்கலுக்கும் 26. அப்ளிகேஷன் ஃபீ டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ வந்து ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா 550 + GST. அது வந்து ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும். NCC ஸ்பெஷல் என்ட்ரி கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் அப்ளிகேஷன் ஃபீ கிடையாது, உங்கள் ஃப்ரீயாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த பேமெண்ட் வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் பண்ணும்போதே பே பண்ணணும். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் வச்சு நீங்கள் பே பண்ணிக்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாமினேஷன் இருக்கும். இந்த நோட்டிஃபிகேஷனே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாமினேஷனை பற்றினது தான். அதுக்கப்புறம் அதில் கிளியர் பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு ப்ராக்டிஸ் டெஸ்ட்டும் AFSB இன்டர்வியூ அப்படின்ற மாதிரி ஒரு டீட்டெயில்ஸ் இருக்குது. அது அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் பார்க்கலாம். ஸோ கீழே வந்து இம்பார்ட்டன்ட் டேட்ஸு, அதுக்கப்புறம் வந்து லிங்க் டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. அந்த லிங்க் வந்து கீழே இம்பார்ட்டன்ட் லிங்க் செக்ஷனில் இந்த அப்ளை ஆன்லைன் இந்த இடத்துல நம்ம ஆட் பண்ணி வச்சுருக்கோம். அதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன், இப்போ நம்ம இந்த பேஜில் பார்த்துருக்க எல்லா டீட்டெயில்ஸும் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்லேருந்து எடுத்து இங்கே போட்டது தான். அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் PDF-ஐயும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ் வந்து அந்த PDF வந்து நல்லா கிளியராக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா டோட்டல் வந்து 68 பேஜஸ் இருக்குது. ஸோ நம்ம ஆல்ரெடி வெப் பேஜில் போட்டிருக்க எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே இருக்கும். ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்ற டீட்டெயில்ஸ் ஒரு பேஜில் இருக்கும். அந்த பேஜ் என்னன்றது உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ டாப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த அந்த வேக்கன்சி டீட்டெயில்ஸ், ஒவ்வொரு வேக்கன்சி, அதாவது ஃப்ளையிங் பிரான்ச், கிரவுண்ட் டியூட்டி, அதில் டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல் வந்து மென்னுக்கு எவ்வளோ, விமென்க்கு எவ்வளோ. ஸோ போத் மென் விமன் அப்ளை பண்ணலாம். பட் முக்கியமான கண்டிஷன் பார்த்திங்கன்னா மென் விமன் 2 பேருமே வந்து அன்மேரிடாக இருக்கணும். ஸோ மேரேஜ் பண்ணிக்கிட்டோ அல்லது ஜாயின் பண்ணதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணாலோ உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் ஆயிரும். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ ஃப்ளையிங்க்கு மென்னுக்கு வந்து 18 வேக்கன்சிஸும் விமனுக்கு வந்து 11 வேக்கன்சிஸ் இருக்குது. கிரவுண்ட் டியூட்டி டெக்னிக்கலில் 8836, அதே போல் விமனுக்கு 2309. அப்புறம் நான் டெக்னிக்கலில் வந்து ஒவ்வொரு பிரான்ச் வைஸ் டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. NCCக்கு பார்த்தீங்கன்னா 10% சீட்ஸ் வந்து அலோகேட் ஆகும். அதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. PC, SSCன்னு 2 இருக்குது. PCனா பெர்மனன்ட் கமிஷன், SSCனா 10 இயர்ஸ் 14 இயர்ஸ் அந்த மாதிரி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான டீட்டெயில்ஸ் கீழே இருக்கும். டைப் ஆஃப் கமிஷன் பேஜ் நம்பர் 2லே இருக்குது. ஷார்ட் சர்வீஸ் கமிஷன்னாலே ஒரு மினிமம் நம்பர் ஆஃப் இயர்ஸ் தான் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். PCனா பெர்மனன்ட் கமிஷன். ஸோ ஃப்ளையிங் பிரான்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா ஷார்ட் சர்வீஸ் கமிஷனில் வருது. 14 இயர்ஸ் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் டேட் ஆஃப் ஜாயினிங்லேருந்து. கிரவுண்ட் டியூட்டிக்கு பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் இருக்குது. இந்த ஏஜ் டீட்டெயில்ஸ் நம்ம பேஜ்லேயே பார்த்தோம், அதே சேம் டீட்டெயில்ஸ் தான். மினிமம் 22, மேக்ஸிமம் 24 வந்து ஃப்ளையிங்க்கு. கிரவுண்ட் டியூட்டிக்கு வந்து 26 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்குது. இதுவும் நம்ம பேஜில் பார்த்துட்டோம். இருந்தாலும் தனித்தனியாக அங்கே போட்டிருக்காங்க, நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. கிரவுண்ட் டியூட்டி டெக்னிக்கலுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன டிசிப்ளின்ஸில் இருக்க கேண்டிடேட்ஸ்லாம் அப்ளை பண்ணலான்ற அந்த டீட்டெயில் இங்கே இருக்குது. ஸோ கம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், அதாவது இன்ஜினியரிங்கில் இந்த டிசிப்ளின்ஸில் நீங்கள் உங்களோட இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நான் டெக்னிக்கலுக்கும் அதே போல் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஹவு டு அப்ளை பேஜ் நம்பர் 6ல் பாயிண்ட் நம்பர் 7ல் இருக்குது.
அவங்க கொடுத்துருக்க லிங்க், இந்த லிங்க் வந்து நம்ம பேஜ்லேயும் ஆட் பண்ணி வச்சுருக்கோம். அதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அதில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கான அந்த ஸ்டெப்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. கேண்டிடேட் லாகின், அப்புறம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணலைன்னா ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களோட அக்கௌண்ட் வச்சு நீங்கள் லாகின் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஆஃப்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் லாகின் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ், எக்ஸாமோட அந்த டேட்டு, அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுறது, அது எல்லாமே இந்த செக்ஷன்லேயே பண்ணிடலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கான அந்த டீட்டெயில் இங்கே இருக்குது. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மில் உங்களோட பற்றின டீட்டெயில்ஸ், அட்ரஸ் டீட்டெயில்ஸ், குவாலிஃபிகேஷன், இந்த மாதிரி வேரியஸ் ஃபார்ம்ஸ் இருக்கும். அதை நீங்கள் ப்ராப்பராக அப்லோட் பண்ணணும். இங்கே வந்தீங்கன்னா அப்லோட் டாக்குமெண்ட்ஸ்னு ஒரு பேஜ் இருக்குது, ஒரு செக்ஷன் இருக்குது, பேஜ் நம்பர் 7. இதில் வந்து டாக்குமெண்ட்ஸை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ணி என்ன சைஸில், என்ன ஃபார்மேட்டில், அதாவது இமேஜா, பிடிஎஃப் அப்படின்ற டீட்டெயில்ஸ் இருக்குது. சிக்னேச்சர், உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, தம்ப் இம்ப்ரெஷன், இது எல்லாத்தையும் நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். ஸோ எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த செக்ஷனை வந்து கொஞ்சம் கிளியராக வந்து படித்து பார்த்துக்கோங்க அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ். அப்புறம் ஆன்லைனில் வந்து பேமெண்ட் பண்ணுற ஆப்ஷன் வரும், பேமெண்ட் ஸ்டேட்டஸும் வரும். பேஜ் நம்பர் 9 வந்தீங்கன்னா டீட்டெயில்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆன் ஃபில்லிங் த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ சைன் அப் ஃபார்மில் என்னெல்லாம் இருக்கும், என்னெல்லாம் ஃபீல்ட்ஸ் இருக்கும், அதுக்கு என்னெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணுன்ற அந்த டீட்டெயில்டான டேபிளில் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ இதையும் வந்து நீங்கள் கிளியராக பார்த்துக்கிட்டு போனீங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணுறவங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் என்னெல்லாம் நீங்கள் வந்து இன்புட் கொடுக்கணுன்ற அந்த டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. அப்புறம் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ், அதாவது ஒவ்வொரு செக்ஷனாக இருக்கும். ஒவ்வொரு செக்ஷன்லேயும் என்னெல்லாம் வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும், நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணணுன்ற அந்த டீட்டெயில்ஸ். கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ், அதாவது இந்த பர்டிகுலர் ஜாப் போஸ்டிங்கே வந்து ஏர்ஃபோர்ஸ்லேருந்து கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் இதில் செலக்ட் ஆகும்போது அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணி இந்த கோர்ஸை முடிச்சுட்டு அப்புறம் வந்து ஏர்ஃபோர்ஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ், அதாவது உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ். அப்புறம் எக்ஸாம் சிட்டி, நீங்கள் வந்து 5 சாய்ஸஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாம் சிட்டியில் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு பக்கத்தில் இருக்க சிட்டிஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். பேஜ் நம்பர் 14 வந்தீங்கன்னா ஏஎஃப் கேட், அதாவது ஏர்ஃபோர்ஸ் காமன் அட்மிஷன் டெஸ்ட், அதுக்குண்டான இந்த ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன், ஆன்லைன் எக்ஸாமினேஷனோட டீட்டெயில்ஸ், அதாவது சிலபஸ், எக்ஸாம் பேட்டர்ன், அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. அப்புறம் எக்ஸாமோட ஸ்கெட்யூல் இருக்குது. எக்ஸாம் பார்த்திங்கன்னா 9th ஆகஸ்ட்லேருந்து 11 ஆகஸ்ட் இந்த 3 days நடக்குது. அது ஷிஃப்ட் வைஸ், ஃபஸ்ட் ஷிஃப்ட்டு, செகண்ட் ஷிஃப்ட்டு, அதோட டைமிங் இருக்குது, ரிப்போர்ட்டிங் டைம். ஃபஸ்ட் ஷிஃப்ட் வந்து மார்னிங் 8 o'clock, செகண்ட் ஷிஃப்ட் பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் 1 o'clock ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் அந்த வெரிஃபிகேஷன், உங்களோட அட்மிட் கார்டெல்லாம் செக் பண்ணுறதுக்கான டைமிங், அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படிக்கிறதுக்கான டைமிங், அப்புறம் வந்து எக்ஸாம்ஸோட அந்த ஸ்டார்டிங் டைம். ஸோ நீங்கள் இருக்க வேண்டிய டைம் 8 o'clock ஃபஸ்ட் ஷிஃப்ட்டுக்கு, செகண்ட் ஷிஃப்ட்டுக்கு வந்து 1 o'clock, எக்ஸாம் வந்து 10 o'clock ஸ்டார்ட் ஆகும் மார்னிங், ஆஃப்டர்நூன் வந்து 3 o'clock ஸ்டார்ட் ஆகும். அதே போல் சப்ஜெக்ட் அண்ட் டியூரேஷன் டீட்டெயில்ஸ் இருக்குது. காமன் அட்மிஷன் டெஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா என்னெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் வந்து கவர் ஆகுதுன்ற டீட்டெயில்ஸ் இந்த செக்ஷனில் இருக்குது. அப்புறம் டியூரேஷன், நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ், மேக்ஸிமம் வந்து 300 marks. மார்க்கிங் ஸ்கீம் இருக்குது. எவ்ரி கரெக்ட் ஆன்சர்ஸ்க்கு வந்து 3 marks வரும். ராங் ஆன்சர்ஸ் பார்த்திங்கன்னா 1 mark வந்து உங்களுக்கு மைனஸ் ஆகும். ஸோ அதனால் ராங் ஆன்சர்ஸ் வந்து வராத அளவுக்கு பார்த்துங்க. அன்அட்டெம்ப்டட் கொஸ்டின்ஸ்க்கு வந்து மார்க்ஸ் கிடையாது. ஸோ உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியிற கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுங்கள். ரொம்ப டவுட்டாக இருந்துச்சுன்னா அதை விட்டுருங்க, உங்களுக்கு வந்து எந்த மார்க்கும் மைனஸ் ஆகாது. ஸ்டாண்டர்ட் அண்ட் சிலபஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது. சிலபஸில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், ஜென்ரல் அவேர்னஸ், நியூமரிக்கல் எபிலிட்டி மேத்ஸில், அப்புறம் ரீசனிங் அண்ட் மிலிட்ரி ஆப்டிடியூட் டெஸ்ட், அது ரிலேட்டடான டீட்டெயில்ஸ். ஸோ இதில் தான் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் ஆகணும். அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் டெஸ்ட், ஆஃப்டர் அந்த என்ட்ரன்ஸ்க்கு அப்புறம், அதாவது ரிட்டன் ஆன்லைன் எக்ஸாமுக்கு அப்புறம் ப்ராக்டிஸ் டெஸ்ட் இருக்கும். அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் வந்து வெப்சைட்டில் இருக்கும். அப்புறம் அட்மிட் கார்டு, அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது இந்த செக்ஷனில். ஓரளவுக்கு பேசிக்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். பட் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ் வந்து இந்த டாக்குமெண்ட்டை ஃபுல்லாக வந்து செக் பண்ணி வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கு ஏதாப்பில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க. பேஜ் நம்பர் 19 வந்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் சிட்டிஸ் இருக்குது. முக்கியமான சிட்டிஸ் எல்லாமே இதில் கவர் ஆகும். கண்டிப்பாக சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி எல்லாமே இதில் இருக்கும். ஸோ இதில் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் இருக்குது. இப்போ சியில் பார்த்தீங்கன்னா சென்னை கண்டிப்பாக இருக்கும், தான் இருக்குது. அதே போல் இதில் இந்தியாவில் இருக்க எல்லா முக்கியமான சிட்டிஸும் கவர் ஆகும். இதில் வந்து நீங்கள் 5 cities வரைக்கும் செலக்ட் பண்ணிக்கலாம். டோட்டலாக வந்து 68 pages இருக்குது. ரொம்ப லென்த்தான டாக்குமெண்ட் இது. முக்கியமான டீட்டெயில்ஸ், இந்த ஜாபை பற்றின டீட்டெயில்ஸ் அதெல்லாம் சொல்லிட்டேன். பேஜ் நம்பர் 24 வந்தீங்கன்னா பே அண்ட் அலவன்சஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ரேங்க் வைஸாக வந்து பேமெண்ட் வந்து உங்களுக்கு வந்து சேலரியாக கிடைக்கும். பே லெவல் வந்து 10, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட 7th CPC. அதுபோக உங்களுக்கு எல்லா அலவன்சஸ், இன்சூரன்ஸ் டீட்டெயில்ஸும் இதில் கிடைக்கும். அதை பற்றின டீட்டெயில்ஸ் இந்த செக்ஷனில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆன்லைனில் வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுனா டீட்டெயில்டாக இல்லாமல் ஒரு ஜஸ்ட் லிங்க் இருக்கும். அந்த லிங்க், டைரக்ட் லிங்க், அதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த அக்கௌண்ட் வச்சு நீங்கள் லாகின் பண்ணி இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து ஃபில் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் ஆன்லைன்லேயே வந்து பேமெண்ட்டும் பண்ணிவிட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஸோ அதுக்கான லிங்க் வந்து நம்ம வெப்பேஜோட பாட்டம் வந்தீங்கன்னா இந்த அப்ளை ஆன்லைன், இந்த அப்ளை நோ, இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஏர்ஃபோர்ஸோட அஃபீஷியல் அப்ளை பண்ணுற பேஜ். இந்த பர்டிகுலர் எக்ஸாமினேஷனுக்கான பேஜ் இது. இதில் வந்து இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் சைன்இன் ஆப்ஷன் இருக்குது. அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் இங்கே லாகின் பண்ணி செக் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் இல்லாத கேண்டிடேட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து சைன் அப் பண்ணணும். ஸோ இந்த சைன் அப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபார்ம் இருக்குது, ஃபீல்ட்ஸ் இருக்குது. இதில் வந்து உங்களோட நேம், உங்களோட 10th certificate இருக்க மாதிரி
எக்ஸாக்டாக அதே மாதிரி ஸ்பெல்லிங், அந்த இனிஷியலாக வந்து மிஸ் ஆகாமல் டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் இமெயில் ஐடி, வேலிடான இமெயில் ஐடி, வேலிடான மொபைல் நம்பர், இதில் எல்லா கம்யூனிகேஷன் வரும். ஸோ இமெயிலுக்கும் உங்களோட மொபைலுக்கும் வர ஓடிபியை இங்கே டைப் பண்ணிவிட்டு இந்த கேப்சா அவங்க ஃபில் பண்ணிட்டு சைன்அப் கொடுத்துருங்க. அக்கௌண்ட் க்ரியேட் ஆயிரும். உங்களுக்கு இமெயிலையும் இந்த அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் வரும். ஒன்ஸ் வந்து அக்கௌண்ட் க்ரியேட் ஆனோன்னே இந்த சைன்இன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இங்கே நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு இந்த கேப்சா ஃபில் பண்ணி சைன்இன் பண்ணி உள்ளே போய் நான் ஆல்ரெடி சொன்னது போல் அப்ளிகேஷன் ஃபார்ம், அப்புறம் ஆன்லைன் பேமெண்ட் இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணிடுங்க. அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 28 ஜூன் 2024. எலிஜிபிலிட்டி எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிக்கிட்டு செக் பண்ணி ஆன்லைனில் அப்ளை பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.